Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mohan. 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்கற செக்மென்ட்ல டாப் 5 worth to watch டீசன்ட்டான தமிழ் மூவிஸ் என்னங்கறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஃபேமிலி and friends கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமரன் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க பயோகிராபிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவி. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவின் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. based on a true story. நம்ம மேஜர் முகுந்துக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, முகுந்த் யாரு, அவருக்கு என்ன ஆச்சு, அட் தி சேம் டைம் அவருக்கு எதுக்காக அசோக சக்ரா விருது கொடுத்தாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 44th ராஷ்டிரிய ரைஃபிள் பெட்டாலியன் ஃபோர்ஸ்ல என்ன நடந்துச்சு, அந்த ஆபரேஷன் அவர் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாரு, அவருக்கு என்ன ஆச்சு, இந்து வர்கீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதையை ஸ்டோரியை நரேட் பண்ணி சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல பயோகிராபிக்கல் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. லவ், எமோஷன், ஆக்ஷன் சொல்லி எதையுமே மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபேமிலி டிராமா ஸ்டைல்ல ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் கன்வென்ஷனலாவும் சொல்லி உங்களை ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்றேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபுலியான பெர்ஃபார்மன்ஸ் சிவகார்த்திகேயன் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்குங்கிறத பயங்கரமா எஃபோர்ட் போட்டு மெனக்கெட்டு ஒரு கேரக்டருக்காகவே 3 டிஃப்ரெண்ட் போர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டி ஏஜ், லுக், ஆட்டிடியூட், கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாத்தையுமே மெனக்கெட்டு பண்ணிருக்காரு. இந்து வர்கீஸா, சாய் பல்லவி அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த ரோல்ல மெனக்கெட்டு வாழ்ந்திருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். அதை தாண்டி நோட்டபிளான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே எனர்ஜெட்டிக்கலாவும் ப்ராப்பராகவும் நீட்டாவும் கொடுத்திருக்காங்க. அப்பா பொண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாசம் ஆகட்டும், நாட்டுக்காக அவர் பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் ஆகட்டும்னு சொல்லி எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா, எமோஷனலா, டச்சிங்கா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா, என்கேஜிங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா லவ் அண்ட் எமோஷன்ஸ், ஃபேமிலி டிராமா கூட நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பரா மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல ஜேர்னி ஆஃப் சோல்ஜர்ஸ் அண்ட் ஹிஸ் ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிற லைஃப் லெசனை அழகா கன்வென்ஷனலா சொல்லியிருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான் இது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. மின்னலே சாங்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சுங்கிறத நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல, ஜிவி பிரகாஷ் ப்ராப்பரான கம்பேக்கை இந்த தீபாவளியில கொடுத்திருக்காரு. ஏன்னா பவர் பேக்டு பேட்ரடிசம் எப்படி இருக்குங்கிறத போர்ட்ரேட் பண்ற மாதிரி ரைட்டிங்ல பயங்கரமா எஃபோர்ட் போட்டு அந்த கேரக்டரைசேஷன் ஆர்க் நல்லா டெவலப் பண்ணி காமிச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்தகன் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. 2018ல ஹிந்தில ரிலீஸ் ஆன அந்தாதுன் மூவியோட அபிஷியல் தமிழ் ரீமேக் வெர்ஷன் தான் இது. இந்த மூவில பிரசாந்த், சிம்ரன், யோகி பாபு, சமுத்திரகனின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு பிளைண்டா பியானிஸ்டா ஊரை ஏமாத்திக்கிட்டு ஜாலியா காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் ஆக்டரா இருக்கக்கூடிய கார்த்தி பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டியில பியானோ வாசிக்கிறதுக்காக இன்வைட் பண்றாரு. அவரோட வீட்டுக்கு போகும்போது ஹீரோக்கு தெரிய வரக்கூடிய உண்மை என்ன, அங்க நடந்த சம்பவம் என்ன, சிம்ரன் யாரு, அங்க நடந்த சம்பவம் என்னங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான எபோ ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. தமிழ்ல ரீமேக்கா பெர்ஃபெக்ட்டா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அந்தாதுன் மூவி நீங்க ஆல்ரெடி ஹிந்தியில பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை ஸ்கிப் பண்ணிருங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லா எஃபோர்ட்லெஸ்ஸா செம்மையா கொடுத்துட்டு போயிருந்தாங்க. பிரசாந்துக்கு ஒரு நல்ல கம்பேக்கா அமைஞ்சிருக்கு. சிம்ரனோட வில்லத்தனம் இந்த மூவில பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமாவை எடுத்து ப்ராப்பரா ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன், டெம்ப்ளேட்டட் ஜேர்னருக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேஸ்டிங்கை வச்சு கேரக்டரைசேஷனை பில்ட் பண்ணி ப்ராப்பரா நரேட் பண்ணி காமெடியில கிளிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசென்ட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜான ஒரு டோன்ல தான் எண்ட் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் தாண்டி இவங்க இன்னும் பெட்டரான ஒரு வெர்ஷனை கிரியேட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். அதை தாண்டி மலையாளம் அண்ட் தெலுங்குல இந்த மூவிஸ் ஆல்ரெடி ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பெருசா எடுபடல. அதெல்லாத்தையும் விட இந்த மூவி பெட்டரான ஒரு வெர்ஷனா தான் வந்திருக்கு. பிளாக் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நல்ல ஹை கான்செப்ட் உள்ள சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ஜீவா, பிரியா பவானி சங்கர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கதையோட ஹீரோவான ஜீவா பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் ஒய்ஃப் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த மாதிரி டைம்ல அவரையே சந்தேகப்பட்டு உண்மையான கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி களத்துல இறங்கும் பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகி நம்ம கதையோட ஹீரோயின் கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழிச்சு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய பீச் ரெசார்ட் வில்லால ஒரு வெக்கேஷனுக்கு போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கேட்டட் கம்யூனிட்டியில ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வீடுங்க இருக்க ஏரியால இவங்க தான் முதல்ல குடி வராங்க. நைட் அவங்க வீட்டுக்கு டயகோனல் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வீட்டுல மட்டும் லைட் எரியுது. அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னா எப்படி லைட் எரியுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா எட்டி பார்க்க போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, வைஃப் எப்படி காணாம போனாங்க, அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுங்கிறத ஹாரர் கூட சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமாவை மிக்ஸ் பண்ணி சொல்லி ஹை கான்செப்ட் உள்ள தமிழ் மூவிங்கிற பேர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் இதுன்னு சொல்லுவோம். ஹாலிவுட்ல 2013ல இண்டிபெண்டன்ட் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கொகரன்ஸ் மூவியோட அபிஷியல் ரீமேக் தமிழ் வெர்ஷன் தான் இது. ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பரா ஒரு ரீமேக்கா தூக்கி சாப்பிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிபுலியான பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜெட்டிக்கா பிரியா பவானி சங்கர் அண்ட் ஜீவா தான்
தட்டி தூக்கி இருக்காங்க. முக்காவாசி ஸ்கிரீன் டைமை 2 பேர் மட்டும் தனியா நின்னு ஹோல்டு பண்ணிருக்காங்கிறதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஹாரர் த்ரில்லர் டிராமா. ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ்ல ஆரம்பிச்சு சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ் ஃபிக்ஷனல் டிராமான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சூப்பரா இருந்துச்சு. கிரியேட்டிவிட்டி, யூனிக்கான கான்செப்ட், ஐடியாலஜி, பெர்செப்ஷன் சொல்லி பயங்கரமான ஒரு இல்யூஷன் டிராமாவை கிரியேட் பண்ணி மல்டிவர்ஸோட கான்செப்டை உள்ள நுழைச்சு பிளாஷ்பேக்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. படம் வொர்த் டு வாட்ச் தான் சொல்லுவேன். டிமார்டி காலனி 2 இந்த மாதிரி ஒரு வீக்ல போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிமார்டி காலனி 2 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பார்ட் 1ஓட கண்டினியூட்டி தொடர்ந்து பார்ட் 2 எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய கனெக்ட சாட்டிஸ்ஃபைங்க டீசென்டா பிளேஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினான பிரியா பவானி சங்கர் தான் ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. அவர் மர்மமான முறையில இறந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அவரோட ஆவி கிட்ட பேசணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி டைம்ல அருள்நிதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அருள்நிதி யாரு, அவரோட அண்ணனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, 6 வருஷத்துக்கு ஒரு டைம் 6வது மாசத்துல 6வது நாள் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்ன, 2009ல யார் யாரு இறந்து போனாங்க, அதை தொடர்ந்து 2015ல ஹீரோன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. அட் தி சேம் டைம் அதுக்கப்புறம் 2021ல ஹீரோயின் எப்படி அருள்நிதி கூட பேசினாங்க, எப்படி ஹெல்ப் பண்றாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகும் போது இதுக்கு பதில் தேடி பிரியா பவானி சங்கர் பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறதான் படமா காமிச்சிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி, டீசென்ட் வாட்ச்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல அண்டர்ரேட்டட் மூவியை ப்ரோமோட் பண்ணி கண்டினியூட்டியோட ஒரு நல்ல சீக்வல் ஸ்டோரியை நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. லப்பர் பந்து 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. அட்டகத்தி தினேஷ், அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்டகத்தி தினேஷ் ஊருக்குள்ள ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரா இருக்காரு. பேட்ஸ்மேனாவும் விக்கெட் கீப்பராவும் பொழந்து கட்டிட்டு இருக்கவர். பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் கூட மேட்ச் நடக்கும் போது அப்பப்போ தகராறு வந்துருது. இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு என்னென்ன பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. இவங்க 2 பேருக்கு உள்ள சண்டை தீந்துச்சா இல்லையா. அட் தி சேம் டைம் ஹரிஷ் கல்யாண் பாத்தீங்கன்னா பவுலரா இருந்து ஆப்போசிட் டீமோட விளையாடுறதுனால ஊருக்குள்ள இவங்க 2 பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன, அட்டகத்தி தினேஷோட பொண்ணான ஹீரோயின் நம்ம கதையோட ஹீரோ லவ் பண்ணி கை பிடிச்சாரா என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் கிரிக்கெட், கூடவே பாத்தீங்கன்னா கேஸ்ட வச்சு கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், சாலிடா இம்பாக்ட்ஃபுல்லா ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் ரியலிஸ்டிக்காவும் பிரசென்ட் பண்ணா ரொம்ப எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். ஹரிஷ் கல்யாணை தாண்டி கெத்துங்கிற ரோல்ல அட்டகத்தி தினேஷ் சம்பவம் மட்டும் போயிருக்காருங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஹரிஷ் கல்யாணுமே எந்த ஒரு இடத்துலயுமே விட்டு தராம ஈக்குவலான டஃப்பான பெர்ஃபார்மன்ஸை ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. 2 ஹீரோயின்ஸ்மே அவங்க கொடுத்த ரோல ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பராவும் நீட்டாவும் நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஸ்போர்ட்ஸ் டிராமா ஆக்ஷன் காமெடி மூவியா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ரியாலிட்டியை வச்சு ஸ்போர்ட்ஸ் டிராமா, கிரிக்கெட், ஈகோ, மேல் சாவனிசம்னு சொல்லி நிறைய விஷயத்த பொழந்து கட்டி அடிச்சு நவுத்தி இருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பரா நீட்டா எஃபெக்டிவா இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான் இது. சோ டாப் 5 மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் லெட்ஸ்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.